Hello my dear students and parents, welcome to Janus Nee Tamil. MCC லேந்து இப்போ few minutesக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் வந்து இன்னைக்கு ஈவினிங் 4 PM லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நேத்து ஒரு நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா 8 அன்னைக்கு ஆகஸ்ட் 8 அன்னைக்கு ஆஃப்டர்நூன் 12 PM லேருந்து தான் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் ஆஃப் NMC நோட்டிஃபிகேஷன் ஃபார் PWBD கேண்டிடேட்ஸ். பட் இந்த நோட்டீஸ் MCC அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து வித்தின் 1 ஹவர்க்குள்ள அகைன் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பவே நமக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது, என்னடா இது அப்லோட் பண்ணிட்டு திரும்ப டெலீட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. ஸோ இப்போ ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி இந்த நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அந்த நோட்டீஸை அவங்க விடாமலே இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் நமக்கான சாய்ஸ் ஃபில்லிங் இன்னைக்கு ஆகஸ்ட் 7 ஈவினிங் 4 PM லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் MCCயில் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 o'clock அப்புறம் நீங்கள் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உங்களால் சாய்ஸஸ் எல்லாமே ஆட் பண்ண முடியும். ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு இந்த வெப்சைட்டை செக் பண்ணுங்கள், mcc.nic.in. ஏதாவது அஃபிஷியல் நியூஸ் வந்தாலும் நான் உடனே நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு பிஃபோர் 4 PMக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸில் இந்த மாதிரி ஹைஃபன் தான் இருக்கும். அதே மாதிரி ஃபில்டு சாய்ஸஸ், unfilled choices, choice locking statusலயும் இந்த மாதிரி ஹைஃபன் இருக்கும். பட் ஒன்ஸ் 4 PMக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடும். ஸோ இது MCC அஃபிஷியல் டுட்டோரியல் பேஜ்ல இந்த மாதிரி தான் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் அப்பியர் ஆகும் அப்படின்றத ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்க எந்தெந்த காலேஜஸ்லாம் செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ, அப்ளை ஃபார் செக்ஷன்ல எந்தெந்த காலேஜஸ் கொடுத்துருந்தீங்களோ அதுக்கேற்ற மாதிரி டோட்டல் அவைலபிள் சாய்ஸஸ் காட்டும். ஒன்ஸ் நீங்க அந்த சாய்ஸஸ் ஆட் பண்ண ஃபில்டு சாய்ஸஸ்ல நம்பர் ஆட் ஆயிடும். அதே மாதிரி அன்ஃபில்டு சாய்ஸஸுமே கவுண்ட் காட்டும். சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ்ல அன்லாக்டுன்னு இருக்கும். ஒன்ஸ் நீங்க லாக் பண்ற வரைக்குமே அன்லாக்டுன்னு தான் இருக்கும். அண்ட் எப்படி நம்ம ஒரு காலேஜஸா ஆட் பண்ணி சாய்ஸ் லிஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றதையும் நான் டீடைல்டா ஒன்ஸ் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கிளியர் டெமோ வீடியோவாவே போடுறேன். ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல அப்ளிகேஷன் டெமோ இருக்கு இல்லையா, அதுலயுமே MCC டியூட்டோரியல் வச்சு எப்படி நம்ம ஆட் பண்ணணும் டீடைல்டு வீடியோ ஆல்ரெடி அந்த டெமோ வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அந்த டெமோ வீடியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அண்ட் நிறைய பேர் மேம் இதை பத்தி வீடியோ போடுங்க, மேம் அதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு நிறைய இதுக்கு கேட்டுட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல அந்த வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஒன்ஸ் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தமிழ்நாடு MBBS BDS கவுன்சிலிங் பிளேலிஸ்ட்னு பிளேலிஸ்ட் செக்ஷன்ல போய் பாத்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கவுன்சிலிங் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நான் அதிலே ஷேர் பண்ணியிருப்பேன். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி கொடுக்கணும், எய்ம்ஸ் காலேஜஸா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாடுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ், இதெல்லாம் எந்த ஆர்டர்ல நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணா பெஸ்டா இருக்கும் அப்படின்னா அந்த ரேங்கிங் பண்ணி நான் 1 ல இருந்து 37 வரைக்கும் கவர்மெண்ட் காலேஜஸ், அதே மாதிரி 1 ல இருந்து 22 வரைக்கும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் எல்லாத்துக்குமே டீடைல்டு வீடியோ, அதே மாதிரி இந்த இயர் எவ்வளோ மார்க் எடுத்திருந்தோம், எவ்வளோ ரேங்க் எடுத்திருந்தோம் அப்படின்னா பர்டிகுலர் காலேஜில் சீட் கிடைக்கும் அப்படின்னு கிளியர் கட்டான வீடியோ நம்ம சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட் செக்ஷன் செக் பண்ணி பாருங்க. அதுலேயே ரெஸ்பெக்டிவ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். சப்போஸ் வீடியோ இல்லை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. கண்டிப்பாக நான் ஒரு கமெண்ட்ஸையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணிடுறேன். அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் கவுன்சிலிங் பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்தாலும் as soon as நம்ம சேனலை அப்டேட் பண்ணிடுவோம். அதே மாதிரி நீட் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் அப்ளிகேஷன்லேருந்து கவுன்சிலிங் முடிஞ்சு நீங்கள் அட்மிஷன் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் எல்லா ப்ராசஸுமே டீட்டெயிலாக இருக்கும். ஈவன் நெக்ஸ்ட் இயர்க்கான கிளாஸஸ்மே நம்ம சேனலில் ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all on our next video. Take care.